ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாவக்காய் கேரட்டு வச்சு ஒரு டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, 1/4 கிலோ விட கம்மியாக இருக்கும். பாவக்காய் இந்த மாதிரி பொடியாக திருத்தி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட்டை பொடியாக தோலை சீவிட்டு பொடியாக திருத்தி வச்சுருக்கேன். ஒரு பட்டாணி நான் நேற்று ராத்திரியே ஊற வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இந்த பாருங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. நல்லா உளுத்தம்பருப்பு செவந்து வந்துடுத்து. ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துருக்கேன். இது வதங்கட்டும். இந்த பாருங்க, வெங்காயம் வதங்கின்னு இருக்கு இல்லையா, கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம திருத்தி வச்சிருக்கிற கேரட்டு, பாவக்காய், பச்சை பட்டாணி, வேக வச்சிருக்கிற பச்சை பட்டாணி போட்டு இதுக்கு உப்பு காரம் போட்டுடலாம். இந்த பாருங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கேரட்டு பாவக்காய் பொடியை திருப்பி வச்சுக்கனால நல்லா நிமிஷமாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். எண்ணெய் தட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு போட்டிருக்கு. இந்த மாதிரி தட்டை போட்டு மூடி வச்சு பரட்டி விட்டோம்னா நல்லா குக் ஆகிடும். இந்த பாவக்காய் கேரட்டு முன்னாடி போட்டதுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சதுன்னா பெருங்காய பொடி சேர்த்துங்கோ, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ நல்லா பாவக்காய் கேரட்டு நல்லா வெஞ்செடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ரெடியாக எடுத்து இதை சுடுற சாத்தில் நல்லெண்ணெய் நெய் விட்டுண்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. I hope you all like this video. Thank you.